வணக்கம் ப்ரோ. வணக்கம். விஜய் பத்தியா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். நேற்று அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழா பார்த்தேன். அதில் சமூக போராளி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக பேசியிருந்தார். நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இல்லை, ரொம்ப நல்லா பேசினார், ரொம்ப நல்லா பேசினார். அதை பற்றி உங்களுடைய கருத்து? அதில் என்ன சொல்ல வேண்டியிருக்கு, அவர் சொல்லியிருக்கிற கருத்துன்றது எனக்கு தெரிஞ்சு 1960 70 சொல்லப்பட்ட கருத்து. ஆனால் அந்த காலகட்டத்துக்கு ஓகே, நீங்களே சொல்லுங்களேன். அவருடைய ரசிகர் பட்டாளத்தில் ஒரு பெரிய குரூப்பை இந்த பேச்சினால அவர் இழக்க நேரிடும். அது ஏன்றது நம்ம அப்புறம் பேசலாம். ஆனால் கொஞ்சம் யோசிங்க, நீங்களே சொல்லுங்க. ஜாதியின் அடிப்படையில் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்ற மாதிரியான ஏதாவது நிகழ்வு இங்கே நீ இருக்கா? அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமான கூட எக்ஸப்ஷனல் வேற, ஆனால் நிகழ்வு இருக்கா? அவர் என்ன பண்ணுறாரு, எடுப்பில் அந்த ஓட்டை ஃபுல்லாக ஒரு ஜாதி ரீதியான ஓட்டுன்னு அவர் பார்க்குறன்னு உங்களுக்கு தெரியலையா? அவர் பேசுறது வேணுமா நல்லா தெரியுது. ஆனால் அந்த ஓட்டு எப்படி அவர் ஜாதி ரீதியாக பார்க்குறாரு. அந்த ஜாதி ஓட்டு தனக்கு வரும்ன்றக்காக அம்பேத்கரையே அது ஜாதி பட்டத்தில் அவங்க அடைச்சிட்டு அந்த புத்தகத்தோட பேரை சொல்கிறாங்க, எல்லோருக்குமானவர் அம்பேத்கர்ன்றாங்க. அவர் பேசும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பட்டியல சமூக மக்களுக்கு பேசுறதா தான் நினச்சிக்கிட்டு ரொம்ப அறிவாளித்தனமாக இன்றைக்கும் அப்படி தான் இருக்குன்ற நிலைமை அவர் யோசிக்கிறார். அதாவது இந்தியாவோட நிலைமை இப்போ கூட பார்த்தா கூட அவர் வெக்கி தலை கொடுவார். என்ன வெக்கி தலை கொடுவார் எனக்கு புரியவே இல்லை. இந்தியாவோட வளர்ச்சினா என்ன, பட்டியல சமூகங்களுடைய வளர்ச்சினா என்ன, சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பிரிட்டிஷுக்கு அடிமையாக இருந்த காலத்தில் எப்படி ஆகிருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ எப்படி மாறி இருக்கோம், இதெல்லாம் என்னான்னு கூட அந்த ஸ்கேலை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் காங்கிரஸ் ஆண்டுச்சு, இல்லாட்டி பாஜக ஆட்சி செஞ்சு, இங்கே அதிமுக திமுக ஆட்சி செஞ்சு, அது கூட காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு, இதெல்லாம் விடுங்க. ஒட்டுமொத்தமாக நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து அவர் வெக்கி தலைகுடிவாரா என்ன? இப்படியான பேச்சு நியாயம் கிடையாது. ஏன்னா இது என்ன நியாயம் சேர்க்குது அப்படின்னா, இன்னைக்கும் அவர் காலத்தில் இருந்த காலத்திலே ஒரு 1950 40 30கள் இருந்த காலகட்டத்திலேயே இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்க முயற்சி பண்ணுறாரு. அது எல்லாமே ஒரு ஜாதிய கூட்டம். அந்த கூட்டத்தில் இப்படி பேசினா நமக்கு ஓட்டு வரும்ன்ற கணக்கு அவர் போடுறாரு. கரெக்டா? இந்த கணக்கு தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? இப்போ என்னோட கேள்வி அதுதான். அதாவது அவர் பேசுனது வந்து பார்க்கும்போது ஒரு ஆடியோ லான்ச், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்ன, இப்போ திருமாவளவன் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஆனால் விஜய் வந்து அந்த புத்தகம் எப்படி எல்லாருக்கும் பொதுவானோன்னு பேர் வச்சாங்களோ, விஜயும் அந்த மாதிரி எல்லா ஜாதி எல்லா மதத்தையும் கடந்தவர் தானே அவர். அப்படி தானே ஒரு சினிமா ரசிகர்கள் அவருக்கு வட்டம் இருக்குது. ஆனால் அவர் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறதா. நான் அதான் நான் சொன்னேன். அவர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து அதுக்கப்புறம் அதுக்கு இந்த கட் அவுட் வச்சிருந்தார் இல்லையா, அதுலேயே நான் சொல்லியிருந்தேன் எந்தெந்த ஜாதியெல்லாம் அவர் கவர் பண்ணியிருந்தார். இந்த வேலையை தான் அவர் தெரியாது. ஜாதி ரீதியான ஓட்டுகளை கணக்கு போடுறது இல்லையா, அது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சலிப்பை உருவாக்கும். ஒரு வயதை கடந்த நபர்கள் மத்தியில் வேணா இது ஓரளவுக்கு தாக்கத்தை உருவாக்கலாமே ஒழிய, உண்மையிலே யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எதுக்கு எடுத்தாலும் இதெல்லாம் ஜாதி ஜாதி அந்த இது பா ரஞ்சித், அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ், இந்த கூட்டம் வந்ததுக்கு அப்புறம் மாரி செல்வராஜ் ஒரு படம் சேர்த்துக்கலாம். பா ரஞ்சித் மோசத்திலே மோசம். அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு எடுத்து குட்டிச்சோறாக்கணும் மட்டும் இல்லாம அது எல்லாமே ஜாதி ரீதியான பேச்சாக மாறி போச்சு. அதுலயே சலிப்பு கூட்டிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் படம் எத்தனை படம் மக்கள் வரவேற்கப்படுது நீங்களே சொல்லுங்க, முழுமையாக புறக்கணிக்கப்படுது. அப்படியா இருக்கும்போது அதே மாதிரியான ஒரு இன்னொரு தளத்துல அதே மாதிரிதான் இன்னொரு தளத்துல வந்து பேசியிருக்காரு விஜய். ஜாதியை பத்தி பேசியிருக்கோம், ஜாதி அது ஜாதி இதுன்னு வச்சுக்கவேன். அது கேட்கும் போதே பலருக்குமே அவரோட ரசிகர்கள் மட்டத்துமே சலிப்பு கட்டக்கூடிய விஷயம். இன்னைக்கு யார் அப்படி பழகிட்டு இருக்கா, அங்கொண்டு இங்கொண்டு நடக்கல நம்ம சொல்லல. அது பொது குணப்படுத்தக்கூடாது. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குணம் அப்படியா இருக்கு. என் தாத்தே அப்படி பண்ண, என் பாட்டை அப்படி பண்ண, என்ன ஏன்டா குறை சொல்லிட்டு கேட்க ஆரம்பிட்டாங்க. அது தெளிவான கேள்வி. எல்லாம் கேட்க ஆரம்பிச்சா, ஏன்டா 3 தலைமுறைக்கு முன்னாடி அவன் பண்ண, நான் என்னடா பண்ணுவேன், நம்ம ஒன்னாட இருக்கோம், அப்படி பண்ணா இல்ல அப்படின்னு சொல்லி பாரஞ்சிட்டு ஒரு விதமான அரசியல் எடுக்கிறாரு இல்லையா, அந்த அரசியல தான் விஜய் எடுக்கிறார். நான் சொல்றேன் இது கேவலமான அரசியல். இப்ப என்ன நடக்கணும், யாரு உண்மையிலேயே சமூகத்துல ஒடுக்கப்பட்டவன், எவன் அவனுக்கு காசு இல்லையா அவன் ஒடுக்கப்பட்டவன் சமூகத்துல. கேட்டா காசு இல்லாம அலையோ அலையிறான், அவனுக்கு வேலை இல்லாம அலையோ அலையிறான். அவங்களோட நிலைமை என்னன்னா, ஒரு மிடில் கிளாஸ்க்கும் லோயர் மிடில் கிளாஸ்க்கு பிரச்சனை என்னன்னா, பொருளாதார முன்னேறல, தங்க பிள்ளைகளுக்கு சரியான வாய்ப்பு அமையல, வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறதுக்கான கல்வி அமையல. இப்படியான விஷயத்துல போனது ஆரோக்கியம் எல்லாத்துக்குமானது. நல்லா புரிஞ்சுக்க, எல்லாத்துக்குமான பிரச்சனை. ஏன் நான் வெளிப்படையா சொல்றேன், பா ரஞ்சித் சொல்லுங்க, இல்ல நீங்களே மனசாட்சின்னு சொல்லுங்க. சென்னையில பிறந்து வளர்ந்த நபர், நீங்க வடசென்னையில இருந்த நபர், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதி ரவுடிக்கு மேல யாருடைய ரவுடி? பாதி ரவுடின்னு இல்ல, 90%. அதான் நான் சொல்றேன். இன்னைக்கு ரவுடித்தனம் பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, இல்லாட்டி எங்கேயாவது கூலிப்பட வேலை பார்க்கறது, இல்லாட்டி எவனையா மிரட்டுறது, இல்லை இண்டஸ்ட்ரியை மறக்கிறது, எந்த வேலை நீங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தை சம்பந்தப்பட்ட நபர்கள் இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் செய்யல.
அப்படி சொல்ல முடியுமா? கிடையாதுல்ல. அப்ப அவங்களாம் யாரு? அவங்கள ஒடுக்கப்படலாம். அவங்களால ஒடுக்கப்பட்டவங்க நீ சென்னைக்குள்ள அதிகம். உண்மை உண்மை மனசாட்சி பேசணும். உண்மை உண்மை. ஏன் நான் இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்படியான ரவுடி கும்பலை பார்த்து நாமளும் ரவுடியா மாறாம இருக்கணும்னா இதெல்லாம் நீங்க ஊக்குவிக்க கூடாது. அதாவது ஜாதி ரீதியான ஒரு கட்டமைப்புல போய் நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு பாதுகாப்புன்னு இளைஞர்களுக்கு போதிக்கிறது தப்பு நான் சொல்றேன். இது தமிழ் சமூகமா நில்லு, மாநிலமா நில்லு, உன் மாநிலத்துக்கான முன்னேற்றத்துக்கு பேசு, இளைஞர்களுக்கான முன்னேற்றத்துக்கு பேசு. நீ ஒருத்தர் ஒரு ஜாதிக்கான பிரதிநிதியா மாறிடாத நான் சொல்றேன். இப்படியான சொல்லி அவன்கிட்ட என்ன சொல்லணும்? தொழில் ரீதியான உன்னுடைய முன்னேற்றத்துக்கு நீ எப்படி அதை யோசிக்கணும். இப்படியான விஷயம் நான் இப்போ சொல்றேன். அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் அவர் இருந்த காலகட்டத்தில் அவர் சாதிச்சது மிகப்பெரிய விஷயம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் ஒரு ஃபவுண்டிங் ஃபாதர்ஸா வச்சுட்டு இந்த காலகட்டத்தில் நீ பார்க்கணும், யாரை பார்க்கணும்? நீ தாதாபாய் நவ்ரோஜியை பிடிக்கணும். ஏன்? தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், நாட்டின் பொருளாதார முன்னேற்றங்களுக்கு நீ எதை யோசிக்கிறேன்னு இளைஞர்களுக்கு நீ சரியான வழிகாட்டல் கொடுக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? ஒரு அரசியல்வாதியை உட்காந்து எதை யோசிக்கிற? ஜாதி கணக்கு போட்டு அந்த ஜாதி கணக்குல அவளை எமோஷனலா மாத்துறதுக்கு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்டார்ன்ற விஷயத்த ரொம்ப எமோஷனலா கொச்சையா பேசி அது இன்னைக்கும் இருக்கிற மாதிரியான பேச முடிச்சிருக்காரு இல்லையா? இது முழுமையா கண்டிக்க வைது. என்னன்னா சினிமா போக்குல பார்க்கும்போது நல்ல மாதிரி தெரியும். ஆனா இதை இன்னும் சமூகத்தினுடைய சிந்தனை இருக்கு, அதை பின்னோக்கி தள்ளுறீங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு மாநாடு நடத்தும் போது அவர் வந்து மொழி பேதம் இருக்கக்கூடாது, ஜாதி மதம் பேதமே இருக்கக்கூடாதுன்னு பேசினார். அப்போ வந்து இப்போ நிறைய பேர் வந்து சீமான் கூட சேராது கூட காரணம் வந்து மொழியை பற்றி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இன்னும் அதை விட மோசமாக இது ஜாதியை வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து இன்னமும் நெசுக்கிறாங்க. பித்துக்கு அந்த சினிமா பார்க்குற மாதிரியே அதே மனநிலை. இதுதான் விஜயுடைய அரசியல் அறிவு நான் சொல்றேன். விஜய்க்கு அவ்வளவுதான் புரிதல் இருக்குது. ஏன் செட்டியார் பிற சமூகத்துல யாருமே ஒடிஞ்சு போய் இல்லையா? நீங்களே சொல்லுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அவங்களுடைய மகன் இறந்து போயிரு, தாய் தந்தை 2 பேருமே ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துருங்க, அப்படி சேர்க்கறதுக்காக வாய்ப்பு இருக்கா தம்பின்னு ஃபோன் பண்றாங்க. அவங்க பிறப்பால் செட்டியார் சமூகம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அடையாளத்தை கூட சொல்ல அவங்கள எனக்கு அறிமுகப்படுத்த நபர் இருக்கால, அவர் ஒரு நகைக்கடை வச்சிருக்காரு. அவங்க என்ன ஒடிஞ்சு போய் இல்லையா? அவளுக்கு உதவி கிடைக்காம இல்லையா? அவ ஒரு மோசமான நிலைமை இல்லையா? அவங்களுக்கு ஒரு மகன் இருக்குது, அவங்க அதோட கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்படியான குடும்பம் எந்த சமூகத்திலும் இல்லையா? இந்த சமூகத்தை மட்டும் இருக்கா? நான் வந்து அங்கதான் சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், திரும்ப ஜாதிய போக்குள்ளே போகாதீங்க. என்ன ஆனா குறுகிய போக்கில் இவங்க தான் நம்ம மக்கள் ஆகும். நாம் எல்லாருமே ஒரு தாய் மக்கள் மாறுற தன்மை எப்போ தெரியுமா வரும்? யாரும் முறை யாவரும் கேளுன்னு சொன்னா மட்டும் பத்தாது, நமக்கு அந்த எண்ணம் உள்ளுக்குள்ள வேணும். இவங்க அரசியல்வாதிகளுடைய பெரிய கணக்கு என்னன்னா அந்தந்த கூட்டத்துக்கு ஏதாவது எமோஷனலா பேசுறது. நீங்க அந்த கணக்கு போட்டுதான் விஜய் வந்தான்றது என்னோட குற்றச்சாட்டு. இப்ப அந்த மேடையில் இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, அதை அதுக்குள்ள போகலாம். நீங்க அதுக்கான கேள்வியில போங்க. இப்போ இவர் அர்ஜுன் யாதவ் எனக்கு என்ன ஒரு முக்கியமான அந்த இதுவை நடத்துனது சில பேர் வந்து ஆனந்த விகடன்றாங்க, சில பேர் வந்து அர்ஜுன் யாதவ்ன்றாங்க. அது அர்ஜுன் யாதவ் நடத்துறாரு, ஆனந்த விகடன் கூட சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அர்ஜுன் யாதவ் மட்டும் போட்டு வச்சுக்கவேன் ஒரு சிக்கல் வரும் நினைச்சாங்க. எனவே ஆனந்த விகடன் சேர்த்துக்கிறாங்க. ஆனந்த விகடனுக்கு சொல்லவே வேணாம், எங்க வியாபாரம் நடக்குதோ இப்போ உட்காந்துருவாப்ல, அது ஒரு பிரச்சனையே கிடையாது வச்சுக்கவே. ஆனா இதை வெளியிட்டது ஆதவ் அர்ஜுன். இப்ப அதுல இருந்து ஆதவ் அர்ஜுன் அவரை பத்தி சிறு குறிப்பு நீங்க சொல்லணும். ஏன்னா அவரை பத்தியும் அவங்க மாமனார் பத்தியும் நீங்க நிறைய வீடியோ போட்டிருக்கீங்க. இந்த நிமிஷத்துல கொஞ்சம் சின்னதா சொன்னா நல்லா. இந்த இடத்துல சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னு கேளுங்க. ஏன்னா இந்த சமூக நீதி பேசுறது, திடீர்னு ஊருக்கு பாடம் எடுக்கிறது, இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தனிப்பட்ட குறைஞ்சபட்ச தகுதியா வேணுமா இல்லையா? அந்த குறைஞ்சபட்ச தகுதியா அந்த குடும்பத்துக்கே கிடையாது. லாட்டரி மார்ட்டின் குடும்பத்துக்கு என்ன தகுதி இருக்கு? லாட்டரி மார்ட்டின் குடும்பத்தினால இந்த தமிழ்நாட்டுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு சுமார் 2 லட்சம் பேரா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிருப்பானுங்க. அவன் லாட்டரி வித்த லட்சணத்துல. அந்த லாட்டரி நேர்மையா வித்ததா பரவாயில்ல, எல்லா ஊர்ல லாட்டரி இருக்காங்க. ஆனா இங்க 1 லட்சம் லாட்டரி அடிச்சா 10 லட்சம் லாட்டரி அடிச்சு போலி லாட்டரி அடிச்சு அதையும் வித்து காசா பார்த்து வாயில போட்டு குடும்பம். இது இன்னைக்கு மட்டும் கிடையாது. இதோட சேர்த்து கேரளால ஒரு 800 கோடிக்கு வழக்கு இருக்கு. வேறொரு மாநிலம் சிக்கிம்ல 900, சிக்கிம்ல ஒரு 900 இருந்து 1000 கோடிக்கான வழக்கு இருக்கு. பஞ்சாப்ல இருக்கு. எல்லா ஊர்லயும் இதே அட்டுழியம் பண்ணி இருக்கு இந்த கும்பல். இதே அட்டுழியம் தான். இந்த லாட்டரி வித்து பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு ஏகப்பட்ட ஈடி கேஸை பார்த்துட்டு இன்னைக்கு அதை வச்சு ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய யாரு கேட்டாலும் 1000 கோடி 2000 கோடி கொடுக்கக்கூடிய லாட்டரி மார்ட்டின் குடும்பத்துல இருந்து வந்துட்டு இவர் என்ன பேசுறாப்ல? அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பேசுறதுக்கு ஒரே காரணம் தெரியுமா? அந்த குறிப்பிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி ஒட்டுமொத்தமா விலைக்கு வாங்கிலாம் நினைக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வேற யாருக்கும் போக தேவையில்லை. ஆள வச்சிருக்காரு இல்லையா, அவர் ஒரு ஆளே போதும் படி இழக்கிறது. அதுதான் திருமாவளவன் அவர்களுடைய எண்ணம். இதே பேச்சு பேசிட்டு வேறொரு கட்சியில இருக்க முடியுமா? கட்சியோட தலைமை ஒண்ணு பேசுறாரு, இவர் ஒண்ணு பேசியிருக்காரு. கடலையா கூட்டணியில இருந்து போக மாட்டேன்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? அந்த உதயநிதி இருக்காரு பாருங்க, அவரை நேரடியா தாக்குறாரு. என்னன்னு தாக்குறாரு? அதாவது அவர் என்ன சொல்றாரு, 4 படம் நடிச்சுட்டு ஹீரோ ஆகலான்னா
40 வருஷமா ஒரு போராளியா இருக்கிறவர் அது மட்டுமா சொன்னாரு? அது மட்டுமா சொன்னாரு? மன்னர் குடும்பம் சொன்னாரு. மன்னராட்சி ஒழிக்கணும்னு. மன்னராட்சியுடைய தொடர்ச்சியா தான் அவர் மயம் வராது. இந்த முறைகள், அதாவது பிறப்பால் ஒருத்தர் முதலமைச்சர் தகுதி பெறார் அப்படின்ற விஷயம் வரக்கூடாதுன்றது யாருக்கு நேரடி சவால்? திமுக தலைமை குடும்பம் கருணாநிதி குடும்பத்துக்கு சவால். கருத்து நல்ல கருத்து, கருத்து நல்ல கருத்து. ஆனா சொல்ற நேத்து வரைக்கும் அங்க பரிகாரத்துக்கு. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒட்டுமொத்தமா என்ன புரியல அப்படின்னா, லாட்டரி மார்ட்டின் படியில இருக்கிற திமுக திடீர்னு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நபர் ஒருத்தர் இந்த மாதிரி பேசுறாரு. ஆனா விடுதலை சிறுத்தை தலைமை என்ன சொல்லுது? நாங்க திமுக நிக்கணும்னு சொல்லுது. அதுல விஜய்க்கு அவங்க பங்களிப்பு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல நம்ம முட்டாளா இல்ல யார் முட்டாள்னு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஒட்டுமொத்தமா குழப்ப முயற்சி பண்றாங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியும். இப்போ இன்னைக்கு காலையில கூட இப்போ திருமாவளவன் என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, எங்க கட்சியில் சுதந்திரம் இருக்கு, அவருக்கூட சுதந்திரம் அவர் பேசுறாரு, அது கட்சியோட இது கிடையாது அப்படின்னு. ஒன்று அவர் சொல்றதை நான் ஏத்துக்கணும்னு சொல்லணும், அப்படின்னா கட்சியை விட்டு அவர் நீக்கணும். இது 2 தானே பதில். அதோட கொடுமை ஏன்னா ஆளுநர் சாணவாசன் சொல்றாப்ல 100 கோடி வாங்கணும்ன்றாரு. 100 கோடி வாங்கணும், 50 கோடி மாநாடு செலவாச்சு, இன்னொரு 50 கோடி தான் கட்சிக்கு அதோட சேர்த்து என்ன சொல்ற ஆளுநர் சாணவாசன்? விஜய் ஒரு கூத்தாடி. அதுக்கப்புறம் அந்த கட்சியை சேர்த்து மற்ற நபர் என்ன சொல்றாங்கன்னா, ஆதவ ஆனந்த கட்சியெல்லாம் எடுத்துக்க முடியாது, நாங்க விஜய் அவர்கள் முழுமையா புறக்கணிக்கின்றாங்க. விஜய் அந்த திட்டான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அனுமதிக்கிறாரு. இன்னும் நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா, இவர் கட்சி ஆரம்பிச்சுட்டு இவர் எதுக்கு எங்களை கூப்பிடுறாரு? அது செம்ம கேள்வி. அந்த கேள்வி என்னன்னா, இவர் கட்சி ஆரம்பிச்சு இவர் கட்சிக்காவா இல்ல திருமாவளவனுக்காவா? இவரோட கூட்டணி வைக்கிற கட்சி ஆரம்பிச்சாரு. நல்ல கேள்வியா இல்லையா? அது இவர் இதுக்கு எதுக்கு தவம் இருக்கிறாரு விஜய் அவர்களுடைய தன்னம்பிக்கை ஒன்று இல்லையா, அது அந்த இடத்துல அடிபட்டு போகுது. நீ ஆரம்பத்துல இருந்து நீ பிடிச்சி தடை கொடுத்துட்டே இருக்கீங்க, அவங்க விட்டு ஓடுறாங்க. அவர் தலைமை தெளிவா சொல்லிட்டாரு. இவருக்கு என்ன சொல்றாரு யாரு? விஜய் அவர் அந்த மேலே என்ன சொல்றாப்புல, திருமாவளவன் அவருடைய எண்ணம் எல்லாம் இங்க இருக்கும், அவர் வரலைனாலும் என்ன லவ்வா பண்றீங்க நான் கேக்குறேன். இந்த திரைப்படத்துல வர பண வசலாம் தேவையில்லை. அவர் அதுக்கு என்ன சொல்றாரு? அவர் போய் அங்க உட்காந்துட்டு ஏன் என்னப்பா உட்காந்து அவர் சொல்றாரு. இது என்ன அசிங்கமா இல்லையா? ஏன்னா திரைப்படத்துல வம்படியா அந்த லவ் பண்ணுவாங்களா சுத்தி அது மாதிரி பண்ணிட்டு, நீ கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு? அடுத்த நம்பி ஆரம்பிச்சியா இல்ல யாரா கூட்டணி வரா ஆரம்பிச்சியா? நீ ஆரம்பிச்சுன்னா உன்னோட சித்தாங்க அது போல போகணுமா இல்லையா? அது போல திருமாவளவன் வருவாரு, அந்த கூட்டணியில மைனஸ் வரும் பிளஸ் வரும், எது கணக்கு போடுறீங்க? ஊர் மக்களை குழப்புறது. யார குழப்புறாங்க? நீங்க யார குழப்பறதா நினைக்கிறீங்க? இந்த ஒட்டுமொத்த குழப்பத்துல இல்ல கட்சிக்காரங்களே குழம்புவாங்கன்ற, திமுக கட்சிக்காரங்களே குழம்புவாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைங்களே இப்போ அவங்களே விஜய் கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஆக்சுவலாக இன்னைக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை சேர்ந்தவங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு எதுக்கு எங்களை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காப்புல. இப்போ இந்த கணக்கு இப்படி வச்சுக்கோங்க, இப்படி இந்த குழப்பங்களை நம்ம எளிமையாக படிடுவோம். இந்த குழப்பத்தை உருவாக்குறது திமுகவோட திட்டமாக இருக்கலாம், இந்த குழப்பத்தை உருவாக்குறது விடுதலை சிறுத்தையோட திட்டமாக இருக்கலாம், இந்த குழப்பத்தை உருவாக்குறது விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு லாபியாக இருக்கலாம். இந்த 3 பேர் தான் இந்த திட்டமிடப்படும். இதுல திமுக விட்டுருக்கேன். இப்ப அதுக்கடுத்த ஒண்ணு வருவோம். விஜய் அவர்கள் திட்டமிடறான்னு வச்சுக்கோங்க. விஜய் அவர்களுடைய அந்த மேடையிலேயே ஆதவ அர்ஜுனுடைய அவங்களுடைய நெருக்கத்தை உங்களால பார்த்துக்க முடியும். கண்டிப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சிருவான், அவங்க கட்டி பிடிச்சிருப்பாங்க. அதாவது ஆதவ அர்ஜுன்கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு விஜய்க்கு தெரியும், விஜயோடைய விஷயங்கள் என்னன்னு அவருக்கு தெரியும். அவர் அரசியல்ல வருது இல்லையா, ஆதவ அர்ஜுன் அரசியல் நொண்டு கொண்டு வரது இல்லையா, அதுல குடும்பத்துல மிச்சம் இருக்கிறது அது ஒரு ஆள் தான் வச்சுக்கோங்க. மகனை கொண்டு போய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதாப்புல லாட்டரி மாதிரி, இன்னொரு மகனை கொண்டு போய் பாஜக சேர்த்து பாஜக வெளியே வந்துட்டேன், இன்னொரு அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களோட ஒய்ஃபை கொண்டு போய் ஐஜேக்கில் சேர்த்து விட்டாரு. இந்த ஆளு திமுக உதவி செய்தாப்ல, இந்த ஆளை கொண்டு போய் விடுதலை சேர்த்து விட்டாப்ல. அப்ப விஜய் அவரோட சேர்றது நல்லதுன்னு அவங்க திட்டமிட்டு இருந்தாங்கன்னா, ஒருவேளை ஆதவ அர்ஜுன் திட்டமிட்டு இருந்தா அவர்கிட்ட இருந்து 2000 கோடி ஈஸியா வர முடியும். நான் எப்படி ஒண்ணு ஒரு மிகப்பெரிய மிஷினே பின்னாடி வேலை பார்க்குது. அவங்க காசை உள்ள கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க, பிளாக்கை ஒயிட்டா மாத்தி கொண்டு வரல ஒரு பெரிய கடினம் வச்சுக்கோங்க, அதுக்கு ஏத்த ஒரு நபர் இருக்காருன்னா அது லாட்டரி மார்ட்டின் குடும்பம் தான். இந்த குடும்பம் காசு கொடுத்தா மட்டும் தான் அவரால் பெரிய அரசியல் பண்ண முடியுன்ற நிலைமை இருந்துச்சுன்னா, அவங்க எடுத்ததும் விஜய் குடும்பத்துக்குள்ள வந்து வச்சுக்கோங்க, விஜய் என்ன நினைப்பாரு, நீங்க எடுத்ததும் வந்தீங்கன்னா என் மேல அது குற்றச்சாட்டு வரும், நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒரு கட்சியில சேர்ந்துருங்க, அது நல்ல பொறுப்புக்கு வந்துருங்க, அதுக்கப்புறம் என் கட்சிக்கு வச்சுக்கோங்க நான் ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சுக்கோங்க சரிசமமா நகர முடியும். எனவே அதுக்கு ஏத்த கட்சி அது விடுதலை சிறுத்தைக்குள்ள போங்க. ஏன்னா நாம் தமிழோட குழப்பின அப்படியே கொண்டு வந்துக்கிறேன், நீங்க போய் விடுதலை சிறுத்தை வச்சிருக்கீங்களா அதை ஒரு குழப்பி அந்த ஓட்டலை கொண்டு வர முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவர் திட்டமிட்டு தான் வச்சுக்கோங்க. இது நடக்க சாத்தியம் உண்டு. ஏன் அவ்வளோ உள்ள ஏன் நான் சொல்லுன்னா, ஆலோசனை ஒத்துக்கிட்ட மாதிரி 100 கோடி கொடுத்தாங்கன்றா இல்லையா, இந்த ஆள் உள்ள போகும்போது 200 கோடி கொடுத்தாருன்னா அவரால கொடுக்க முடியும். 200 கோடி கொடுத்தாருன்னா அவரை நீங்க உடனே இந்த கட்சியை விட்டு தூக்க முடியுமா? முடியாது. விடுதலை சிறுத்தை மாதிரி கட்சிகளுக்கு 200 கோடி கொடுத்தா அவர் தூக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய படி அளந்திருக்காரு கரெக்டா. அப்ப அவர் தூக்க முடியாத கஷ்டத்துல அவர் இருக்காரு. படி அளந்த கடமைக்கு அவர் உட்காந்து வச்சுக்கோங்க. ஆதவ அர்ஜுன் அங்கே உட்காந்துட்டு கெயின் பண்றாங்க.
அரசியல் லாபம் அந்த கணக்கை போடுறாங்க. அவ்வளவு கணக்கு போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விஜய்ட்ட நகரக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் அவங்க திட்டமா இருந்தா. இது முதலாவது சினாரியோ. அடுத்து என்ன இருந்தது? அதுக்கு அடுத்து திருமாவளவன் ஒருவேளை நீங்க பேசுங்க, நீ என்கிட்ட திட்டு பார்கெயின். எஸ், அதேதான். அதாவது நான் சீட்டு பேரம் இல்லை, அதை அதிகப்படுத்துறேன். இந்த பாருங்க, எனக்கு அங்கேயே இடம் இருக்குது, எல்லா பேரும் கூப்பிடுறாங்க, அவர் ஒரு மனநிலை உருவாக்குறாரு. இவர் எல்லாரையும் கூப்பிடுறாங்கன்னா இவர் வந்தாருன்னா அப்படியே ஓட்டலாம் அள்ளிட்டு வந்துருமா. அப்படின்னா தேமுதிக ஏன் ஓட்டு வரல சேர்த்தப்ப? இவர் திமுக வெற்றி கிடைச்சது இல்லையா? அதுக்காக தேமுக போகும்போது அது ஓட்டுல எங்களுக்கு கன்வெர்ட் ஆகல. இங்க எனக்கு தெரிஞ்சு திருமாவளவன் அவர்களை சார்ந்து முழுமையா இருக்கக்கூடிய அந்த சமூகத்துல முழுமையா திருமாவளவன் பின்னாடி கிடையாது. இது வந்து ஒரு போலியா இந்த லயோலா கும்பல் உருவாகக்கூடிய ஒரு சித்திரம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆம்ஸ்ட்ராங் இருக்கக்கூடிய ஆதரவு இல்லையா, இறந்து போன ஆம்ஸ்ட்ராங் அவருடைய ஆதரவு கூட அதே பகுதியில் திருமாவளவன் கிடையாது. அதை விட நம்ம முக்கியம் பூவே ஜெகன், பூவை ஜெகன், பூவை மூர்த்தி, பூவை ஜெகன், பூவை மூர்த்தி போன்றவர்களுக்கு அந்த பகுதியில் ஆதரவு கூட அந்த பகுதியில் இவர் கிடையாது. எனவே இவருடைய ஓட்டுன்றது சாலில ஒரு சமூகத்தில் நகர்த்த முடியுன்றலாம் கிடையாது. அரசியல் தாண்டி பார்க்கும்போது லயோலா போன்ற கல்லூரிகள், அதனுடைய கீழே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் இவங்களுடைய ஆதரவு இருக்கு இவருக்கு. அதனால அதிகமா நியூஸ்ல அடிபடுறாரு. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். இப்ப இவரோட நோக்கம் என்னவா இருக்கும்? இவரோட நோக்கம் என்னன்னா, நீ போய் அங்கிட்டு பேசு, நீ போய் இங்கிட்டு பேசு, நான் ரெண்டு பேர்ட்டும் பேரம் பேசுறேன். அப்ப கட்சியை வளர்க்கறதுக்கு சரியான நேரம். அவர்கிட்ட ஒரு 50 சீட்டு கேட்போம், அவட விஜய்ட்ட இல்லையா ஒரு 40 சீட்டு கிடைச்சா கூட போதும், நம்ம உள்ள நுழைவோம் அப்படின்னு நினைச்சுதான் வச்சுக்கோங்க. அந்த கணக்கு சரிதான். திருமாவளவன் போடுற கணக்கு கச்சிதமான கணக்கு. நீ எங்கிட்ட போய் பேசு, நான் இங்கிட்ட என்ன பண்றேன், திமுக தான் இருக்கேன், திமுக தான் போய்கிட்டு இருக்கேன், திமுக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், திமுக குடும்பத்துக்குள்ளதான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அவர் திட்டம் போட்டோம்னா இது அவருடைய சினாரியோ. அதுக்கப்புறம் திமுக ஒருவேளை இதுல உண்மையிலே குழப்ப முயற்சி பண்ணுது. யார? விஜய் அவர்களோட குழப்ப முயற்சி பண்ணா இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக ஒருவேளை இவ்வளவு குழப்பத்தை முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்க, விஜய் அவர்கள் இவ்வளவு விமர்சனம் பண்ண விட்டுட்டு அவ்வளவு பெரிய குழப்பத்தை உருவாக்க மாட்டாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு உருவாக்குற அளவுக்கு அவர் பேசுறாரு, பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல திமுக போற இன்னொரு கணக்கு என்னவா இருக்கணும்னா, அதிமுக இடத்த 2 பேர் இப்ப பங்கிடுற மாதிரி ஆக்கி விட்டுருவாரு. ஓகே, இப்ப பார்லிமெண்ட்ல எப்படி பிஜேபி ஏடிஎம்கே இவங்க அவங்க சண்டை போட வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே யாரும் தெரியாம போயிடும். ஏடிஎம்கேயோட இடத்த இல்லாம பண்ணிட்டு வச்சுக்கோங்க, விஜய் அந்த இடத்துல தான் வச்சுக்கோங்க, எடுத்தது அவர் கட்டாயம் கிடையாது, கட்டாயம் இன்னொரு கமலஹாசன் தான். ஆனா நம்ம சண்டை அவரோட மட்டும் இருந்து வச்சுக்கோங்க, வெற்றி பெறுறது எளிமையான விஷயம். ஏடிஎம்கே பண்ணலாம். அப்ப அவருக்கு பேச விட்டு அவர் தூண்ட விட்டு இவங்களே ஆள் அனுப்பியிருந்தாங்கன்னா அவர் தூண்டிக்கிட்டு இருக்கட்டும், அவர் பேசட்டும், நம்மளும் எதிர்வினை ஆட்டுவோம், மெதுவா எதிர்வினை ஆட்டம் வச்சுக்கவேன். விஜயா டிஎம்கே போகும். அப்ப ஏடிஎம்கே கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஏடிஎம்கே கட்சி காணாம, அதோட சேர்த்து தீவிரமா வளர்ச்சியை காட்டக்கூடிய பாஜக இருக்கு இல்லையா, அதையும் இதுல இருந்து அப்படியே நியூஸ்ல இருந்து ஓரம் கட்டிடலாம். ஏடிஎம்கேயா டிஎம்கே இருந்து பாஜகவா டிஎம்கே மாறுச்சு, இப்ப விஜயா டிஎம்கே மாறுது. அதை மாத்தணும். அந்த பேட்டர்னை மாத்துறதுக்கு இவங்க ஏதாவது யோசிச்சு வச்சுக்கோங்க, இந்த குழப்பத்தை திமுக உருவாக்க முடியும். இந்த 3 பேர் குழப்பத்தை உருவாக்கலாம். சரி, இந்த 3 பேர் சேர்ந்து செய்யற இந்த குழப்பம் இருக்கு இல்லையா, யார் செஞ்சாலும் மக்களை முட்டாளாக்குற வேலை. அதுல விஜய் அவர்கள் பேசுறது இல்லையா, உண்மையிலேயே சொல்றேன், மிக மிக கீழ்த்தரமான அரசியல். அந்த அரசியல் தயவு செய்து இனி அரசியல்வாதிகள் தொடாது. இங்க மிடில் கிளாஸ் வந்து எல்லாம் கஷ்டப்படுறாங்க, எல்லா சமூகமும் கஷ்டப்படுறாங்க. ஜாதி மதம் தாண்டி ஒரு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இவங்களுடைய வாழ்வு என்ன நிலைமையில் இருக்குது, இவங்களுடைய வாழ்வு மேம்படுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அவங்களுடைய பிள்ளையோட எதிர்காலத்தை எப்படி அமைக்க போறோம், இந்த மாநிலத்துடைய வளர்ச்சி எடுப்பாங்க. இதுல கொஞ்சமாவது நாம கவனம் செலுத்தணும். சோசியல் இஷ்யூல கவனம் செலுத்தியே ஆகணும். அங்கொண்டு இங்கொண்டு நடக்கிற விஷயம் இல்லையா, அதை பொது கூடப்படுத்தக்கூடாது. எக்கனாமிக்கல் இஷ்யூ இருக்கு பாருங்க, அது தீவிரமா இங்க இருக்கு. அதை மாற்றி அமைக்கிறதுக்கான கொள்கை முறைகளை முன் வச்சுதான் வரணும். ஒரு காலத்துல சோசியல் இஷ்யூ தேவைப்பட்டிருக்கும், அதை தூக்கி பிடிச்சாங்கன்னா அது அந்த காலகட்டத்தில் திரும்ப நீங்க 60 இருக்க திரும்ப இன்னைக்கு உட்காந்து பேசிட்டு வச்சுக்கவேன், மக்களை பின்னோக்கி நகர்த்துறீங்களே ஒழிய உங்கள்கிட்ட சிந்தனை வறட்சி இருக்கு, அரசியலுடைய தாக்கத்துக்கான வறட்சி இருக்கு. அந்த வறட்சி இருந்துச்சுன்னா உங்களை நிராகரிப்பாங்க உங்களுடைய ரசிகர்களே. நான் இப்போ சொல்றேன், விஜய் அவருடைய இந்த பேச்சு இருக்கு, இது அவருடைய ரசிகர்கள் இருக்காங்களே அவங்க மத்தியிலே பெரிய லெவல்ல ஒரு அசௌகரியத்தை உருவாக்கும். பலருமே எல்லாமே ஓகேதான்ப்பா, அட போப்ப பார்த்துலாம் எலெக்ஷன் நேரத்துல அப்படின்னு இந்த அரசியல் பின்தங்குவாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் அவருடைய பதிவுகள் லைக்ஸ் எஸ்ஆர்ல இது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இவர் ஒரு ஜாதிய ரீதியான குளிர்விக்கும் போக்கு இருக்குல்ல, அதை மேற்கொள்றாரு. இவர் இங்க பண்ணிட்டு திரும்ப இன்னும் கொஞ்ச நாள் பாருங்களேன், இருக்கிற பெரிய சமூகமா இருக்கு இல்லையா, அந்த சமூகத்தை குளிர்விக்கிறதுக்காக ஏதாவது மன்னனுக்கு நான் மாலை போடுறேன், ஏதாவது மன்னனுடைய ஆட்சியை நான் சிறப்பிக்கணும் போவார் பாரு, நீங்க எழுதி வச்சுக்க செய்வார். அது வந்து அந்த ஜாதியெல்லாம் குளிர்விக்க போறாங்க. இந்த கணக்கு போட்டார்னா விஜய்கிட்ட இருக்கிறது ஒரு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, அந்த ஓட்டு ரொம்ப சோர்வடையும். இன்னைக்கு போய் மன்னருக்கு செலவு பண்ணி வச்சுக்க இந்த ஓட்டு வராது, புரியுது. மொத்தத்தில் கைதட்டு வாங்கினது தான் மிச்சம்.
எனவே எப்படி பார்த்தாலும் சரி இந்த குழப்பம் ஆரோக்கியமான குழப்பம் கிடையாது. ம். தமிழ்நாட்டுல வேணும்னு திட்டமிட்டு உருவாக்குற குழப்பம். அந்த உருவாக்கக்கூடிய நபர்கள் 3 பேர் தான். ஒண்ணு விஜய் திட்டமிட்டு உருவாக்குறாரு, இல்ல திருமாவளவன் திட்டமிட்டு உருவாக்குறாரு, இல்ல திமுகவே திட்டமிட்டு உருவாக்குறாரு. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் இதே போலமா ஏன் இல்லை, ஒரு கேள்வி கேட்டுறேன். இப்போ விஜயோட பார்வையில் எனக்கு ஒரு கேள்வி. இவர் வந்து திருமாவளவன் ஏடிஎம்கேல கூட்டணி வச்சிருக்காரு, டிஎம்கேல கூட்டணி வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் மக்கள் நல கூட்டணியும் வச்சிருக்காரு. அவர் எந்த கட்சியில ஸ்டாண்டர்டாக இருந்தவர் கிடையாது. இன்னொன்று லாட்ரி மார்ட்டினுக்கு பொறுப்பை கொடுத்து அவருடைய நேர்மையை நிரூபித்தவர். அவர்கிட்ட வந்து இவர் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்கறது, அவர்கிட்ட பெரிய ஓட் பேங்க் கிடையாதுன்றது விஜயகாந்த் கூட அலைன்ஸ் வைக்கும் போதே தெரிஞ்சு போச்சு. அதையும் மீறி அவர் குறிப்பிட்ட சமுதாயம் தான்ன்றது அவர் இல்லவே இல்லை, நான் பொதுவானு திருமாவளவன் சொன்னாலும் குறிப்பிட்ட சமுதாயன்றது ஒரு பார்வை. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து அவருடைய மனசாட்சி, அவருடைய மனசு இங்கே தான் இருக்கும், இந்த அளவுக்கு அவர் இழுத்து பிடிக்கிறது என்ன நோக்கமா இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியலையே. இப்ப சொன்னேன், ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி. இன்னொன்னு என்ன, அவர் லாபகரமா இருக்குன்னு யாரும் சொல்றாங்க, அந்த ஓட்டு வரணும் யாரும் சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் பேசுங்க. அது பேசக்கூடிய நபர்களுக்கு 60 வயசுக்கு மேல இருக்கும், 50 வயசுக்கு மேல குறையாம இருக்கும். அதெல்லாம் ஏறக்குறைய வழக்கொழிச்சு போன ஒரு கும்பல். அதை வச்சுட்டு நீங்க அரசியல் பண்ணலாம், அவங்கெல்லாம் கேட்டு எழுதி வச்சுட்டு இது நாளைக்கு போய் பேசணும்னு நினைச்சீங்க, நான் இப்போவும் சொல்றேன், அது எடுபடாது. மனசுல பட்டதை பேசுங்க. மனசுல ஒரு நேர்மையா ஒரு விஷயம் படும், ஒரு தாட், ஒரு எண்ணம் உருவாகும். மக்கள் எல்லாம் நம்மளோட மக்கள், அவங்க எல்லாம் நல்லது செய்யணும், அந்த எண்ணம் சரியா ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு 4 வயசான கூட்டி உட்கார வச்சுட்டு அவங்க பாலத்துல இருந்த விஷயத்த இப்ப எனக்கு நினைச்சுக்கிட்டு அதை இன்னைக்கு நிகழ்வோட கோர்த்துக்கிட்டு எதையாவது பேசணும்னு வச்சுக்குவேன். நீங்க பண்றது ஜாதி கணக்கு. அந்த கணக்கு ரொம்ப அருவருக்கத்தக்க அரசியல். அந்த அரசியல் போதுமான அளவுக்கு அதிமுக திமுக பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேலேயும் நீங்க இதே அரசியல் கொண்டு வரீங்கன்னா நீங்க புதுசா வர வேண்டிய அவசியமே இங்க கிடையாது. முடிவா என்னோட ஒரு கேள்வி, அப்போ அண்ணல் அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை பற்றி மட்டும் பேசியிருக்காரா? இது நிறைய பேருடைய கேள்வி. இல்லை, ஒடுக்கப்பட்டவங்கன்றது பொருளாதாரத்தில் இருக்கிற அத்தனை சமுதாயத்தை பற்றி பேசியிருக்காரா? இல்லை, ஒடுக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, தலித் இருக்கு இல்லையா, ஒடுக்கப்பட்டன்ற குரல்ன்றது இந்தியாவுக்கானது கிடையாது. விஜய் போன்றவர்கள் இதை புரிஞ்சுக்கணும். அவர் சொன்ன இந்தியாவுக்கான குரலே கிடையாது. ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் கூடிய ஒடுக்கப்பட்டன்னு ஒரு சமூகம் இருக்கு. ஒடுக்க, அது எந்த மாதிரியான ஒடுக்குமுறைகளா இருந்தாலும் சரி, அந்த ஒடுக்குமுறைகள் இருக்குல்ல, அதுல இருந்து அவங்க விடுபட்டு வாய்ப்புகளை அவங்களுக்கு உருவாக்கும். இது தெல்ல தெளிவா அம்பேத்கருடைய 52 ரிசர்ச் பேப்பர்ஸ் தெளிவா சொல்லும். அவர் அளவுக்கு அந்த தீவிரமான அந்த ரிசர்ச்சை மேற்கொள்ள முடியாதுன்னு வச்சுக்கோங்க, அவர் மேற்கொள்றாரு. அதுல நீங்க நல்லா புரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தெளிவு வரும் அப்படின்னா, அவரே கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறல, அவரே இஸ்லாம் மதம் மாறலன்னு ஒரு கேள்வி வரும். நல்லா புரிஞ்சுக்கலாம். இங்க மதம் மாத்திரம் என்ன சொல்லியா, ஜாதியை வச்சு மதம் மாத்திரம் வச்சுக்கிறேன், அவரே அது மாறலன்னு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி வரும். அந்த கேள்வி கரெக்டா விட அவர்கிட்ட ரிசர்ச்லயே கிடைக்கும். அது என்ன அப்படின்னா, அந்த மதத்திலையும் ஏற்றத்தாழ்வு இருந்துச்சு, ஒடுக்குமுறைன்ற உலகம் ஃபுல்லா இருந்துச்சுடா. இது மதம் சம்பந்தப்பட்டதை தாண்டி இருந்துச்சு, சமுதாயத்திலே இருந்துச்சு, சமூகம் எல்லா சமூகத்திலும் இருந்துச்சு. இந்த சமூகத்துல இருந்துச்சு, இந்த சமூகத்துல இல்லையே சொல்ல முடியாது. இந்த அறிவு இங்க நிறைய பேருக்கு இல்லை. யோசிச்சு பாருங்க, அம்பேத்கர் அந்த காலகட்டத்தில் எழுதும் போது அந்த விஷயத்தை யாராவது சொல்றாங்க, யாராவது சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன தெளிவா சொல்றாருன்னா, இஸ்லாமியும் ஒடுக்குமுறைகள் இருந்துச்சு, ஆபிரகாமிக் மதங்கள் தங்களை அன்பின் மதங்கள் அவர் சொன்னாலுமே கூட ரத்தம் சொட்ட சொட்ட வரங்க மதங்கள், அந்த மதங்களும் அடக்குமுறைகளை நீக்குவதற்கு எதிரான அடக்குமுறைகள் தீவிரமா பண்ணுச்சு. இதையெல்லாம் சமுதாயத்தின் மீதான குற்றங்கள். நீங்க பைபிள குரான் எல்லாத்துலயுமே ஸ்லேவரி இல்லையா, அடிமைக்கான விஷயங்கள் எல்லாம் கோட்படியே பண்ணிருப்பாங்க. அடிமைகளை எப்படி நடத்தணும், எப்படி போகணும், ஏன்னா அந்த காலத்து வாழ்வியல் இதையெல்லாம் அவர் தெளிவுபடுத்தியிருப்பார். அதனாலதான் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த நாட்டிலே தோன்ற, இந்த மண்ணிலே தோன்ற ஒரு ஆன்மீக நம்பிக்கை இல்லையா, அதுல நகர்றது நல்லது. ஏன்னா இது ஒரு ஆலமரம் மாதிரி. எது இங்க இருக்கிற ஆன்மீக நம்பிக்கைலாம் அதுல ஒரு கிளை அமைப்பா இருக்கிறது புத்தமரம். அவர் புத்தத்துக்கு நகர்றது தான் நல்லது. ஏன்னா இது எந்த விதமான இங்க சிக்கலை உருவாக்காது, இங்க பிரிவினைகளை உருவாக்காது, ஒரு தெளிவு உருவாக்கும், தன்னுடைய எதிர்ப்பையும் தீவிரப்படுத்த முடியும். இதை தான் அவர் தெளிவுபடுத்துறாரு. இது என்ன பண்ணிட்டாங்க, அதை வச்சுக்கிட்டு இந்து மதத்துக்கு எதிராக அம்பேத்கர் உடனே சேர்க்கிறது, அதோட ஒரு குடும்பம் பண்ணுவாங்க. அம்பேத்கர் பக்கத்துல ஈவி ராமசாமி வச்சிருவாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த ஆள் உயரம் என்ன, 2 பேருக்கு ஏணி வச்சா எட்டாது. அதோட உயரம் வேற, அவரோட ரிசர்ச் வேற. இந்த ஆளுக்கு வாயில வந்தாலும் பேசி தெரிவாங்க, அந்த ஆளுக்கு பகுத்தறிவு கண்டதையெல்லாம் வச்சிருவாங்க. ஆனா உண்மையான பகுத்தறிவாதி அம்பேத்கர் அவர். எனவே விஜய் அவர்களுக்கு போதுமான அளவுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் பக்கத்தில் இல்ல தெளிவுபடுத்த விரும்பல. அவங்களோட நோக்கத்தை விஜய் அவர்களுக்கு திணிக்கிறாங்க. விஜய் அது சரின்னு நினைச்சிட்டு போய் பேசி செய்யறாரு. அது சினிமா கொட்டாக கிடையாது, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான், பெரும் கூட்டம் கவனிக்குது உங்களை. நீங்க என்ன பேசுறீங்கன்ற வார்த்தை இருக்குல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை தன்னுடைய மனசுக்கு நெருக்கமா இருக்கான்னு பார்ப்பான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷத்துல விளையிடும். நன்றி. நன்றி.